லாட்ரியில வந்து கோடி கோடியா பொருள் வைக்கும். இந்த லாட்ரி அடிச்சனால தான் நான் பெரிய கோடீஸ்வரனா மாறுனேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லாட்ரிக்கும் நம்ம கிரகத்துக்கு சம்பந்தங்கள் இருக்கா? கண்டிப்பாக மணிகண்டன். ஏன்னா லாட்ரின்னு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில வந்துட்டு அந்த திசை நடக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் மணி அவங்கள வந்து அடையதான் செய்யுது. 8ல வந்துட்டு நீங்க வந்துட்டு என்னதான் காசு இருந்தாலும் இது வந்து சுபத்துவமான கனெக்ஷன் வந்து 2வது வீட்டுக்கு அதிபதியோ, 9வது வீட்டுக்கு அதிபதியோ, 11வது வீட்டுக்கு அதிபதியோ இதை தக்க வைக்கிறது. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா காசு வந்துடும். ஆனா இதை தக்க வைக்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் கனெக்ட் பண்றது தசாபுத்திகள். தசாபுக்தி நடக்கணும். கண்டிப்பா தசாபுக்தி இல்லாம இந்த எனக்கே ஜாதகத்துல இப்படி இருக்கு, இந்த 2, 7, இந்த 2, 9, 11 இது 3மே கனெக்ஷன் இருந்தாலும் என்னோட தசாபுத்திகள் நடந்தா மட்டுமே தான் இது பாசிபிள். இப்போ நீங்க வந்து லாட்ரி வந்துட்டு நீங்க ₹1 இருந்தா அது பேரு லாட்ரி கிடையாது. அதே வந்து 10 கோடி 20 கோடின்றது தான் அதை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கறது. இந்த ராகுவோட கனெக்ஷன். இப்ப நம்ம 8வது வீடு நான் சுபத்துவம்னு சொல்லியிருந்தாலும் இது ஏதோ ஒரு வகையில் வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ ரேகா மேடம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க மேடம். வணக்கம் மணிகண்டன். பொதுவா இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கவலை என்னன்னா, எல்லாரும் சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஸோ என்னைக்கு நம்ம வாழ்வாதாரம் கொஞ்சம் மேலும் உயரப்போகுது அப்படின்னு இருக்காங்க. வாழ்வாதாரம் மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் வேணும்பாங்க. ஸோ நம்ம வீட்டு கதவை என்னைக்கு லட்சுமி கதவு தட்டுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வகையில லாட்ரி அப்படின்னு இருக்கும்போது லாட்ரியில வந்து கோடி கோடியா பொருள் வைக்கும். இந்த லாட்ரி அடிச்சனாலதான் நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனா மாறுனேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லாட்ரிக்கும் நம்ம கிரகத்துக்கு சம்பந்தங்கள் இருக்கா? கண்டிப்பாக மணிகண்டன். ஏன்னா லாட்ரின்னு வந்து பாத்தீங்கன்னா 8வது வீடு. 8வது வீடு வந்து மோஸ்டா வந்துட்டு நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிற சமயத்துல அதுல இருக்கிற ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு பாசிட்டிவ் வந்துட்டு லாட்ரி யோகம்னு சொல்லியிருக்காங்க. திடீர் அதிர்ஷ்டம் கூட நம்ம சொல்லலாம். இந்த திடீர் அதிர்ஷ்டம் வந்துட்டு என்னன்னா திடீர்னு வர்றதுதான். இப்ப வந்துட்டு லைக் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு இப்ப வந்துட்டு பிறப்பால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவரு திடீர்னு ஒரு லாட்ரி மூலியமா ஒரு யோகம் கிடைக்கும் போது அந்த 8வது வீடு சுபத்துவமா இருக்கும் போது இந்த மாதிரி கிடைக்குது. இந்த மத்த நேரத்துல வந்துட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்காதான்னும் போது அது வந்துட்டு அது ரிலேட்டட் இல்லை. இப்ப வந்துட்டு 5வது வீடோ லக்னாதிபதியோ 9வது வீட்டுக்கு அவங்க பிறப்பாலே வந்து ஒரு யோகத்தை அடைஞ்சவங்கள தான் இருக்காங்க. ஆனா 8வது வீடு வரும்போது வந்துட்டு அவங்க பிறப்பால சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 8வது வீடு வந்து கொஞ்சம் நிறைய பிளானட் இருக்கும்போது என்ன பார்க்கணும், அவங்க பிறப்பால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க ஒரு திடீர்னு ஒரு லாட்ரி வாங்கியிருப்பாங்க எங்கேயோ போகும்போது. அது மூலியமா நம்மளுக்கு அந்த லாட்ரியில வந்து காசு வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையே மாறுறது வந்துட்டு 8வது வீட்டை தான் குறிக்கும். இப்ப அந்த 8வது வீட்டை குறிச்சாலும் 8வதுல என்னென்ன கிரகம் இருந்தா இந்த மாதிரி லாட்ரி யுகத்துக்கான வாசல் திறக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்டா வந்து 8ல வந்து சுப கிரகம் இருந்தா ரொம்ப வெல் அண்ட் குட். அந்த இடத்துல வந்துட்டு அந்த திசா இது எல்லாத்துக்கும் திசா புக்தி அது எதனா ஒண்ணு நடக்கணும். இந்த யோகத்துக்கான பலன் அது நடக்காம இது கிடைக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதன் இருந்து அந்த திசை நடக்குதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஒரு பேப்பர் மூலியமா வர காசு. பேப்பர் வந்துட்டு மணி தான், கேஷ். சோ அது மூலியமா வர ஒரு காசு வந்துட்டு அசெட் இல்ல, கேஷ். பேப்பர் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து நம்ம நீங்க கேக்குறது வந்துட்டு காசை பத்தி தான் கேக்குறீங்க. சோ நம்ம காசு இப்ப டாலர்ஸ் மணி ₹1000 ₹500 இது பேப்பர் மூலியமா தான் நம்ம கிடைக்குது. இது லிக்விட் கேஷ் தான் கிடைக்கும். இது வந்து 8வது வீட்டுல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த லாட்ரி வின்னர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 8வது வீட்டுல புதன் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில வந்துட்டு அந்த திசை நடக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில்
மணி அவங்கள வந்து அடையதான் செய்யுது. இது ஒரு விதமான யோகம். 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன். இந்த சந்திரன் வந்துட்டு இருக்கும்போது, சம்டைம்ஸ் ஒரு நெகட்டிவ் இது பண்ணும்போது, அவங்க ரொம்ப ஆசிலேட்டட் பெர்சனா இருந்தாலும், அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு கம்பெனில இப்ப நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, லாட்டரின்ற ஒரு கான்செப்ட்டே இல்ல. ம், ம். பட் வெளிநாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அது இருக்கு. அப்ப இந்தியால வரும்போது, அது என்ன மாரி அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து குடுக்கும்போது, ஒரு கம்பெனில வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. எதிர்பாராத விதமாக ப்ராஃபிட் ஷேரிங்ன்னு குடுக்கும்போது, அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு இந்த வருஷம் உங்களுக்காக இவ்வளோ காசு நாங்க குடுக்குறோன்றத ஒரு எதிர்பாராத ஒரு காசு பண வரவு வந்துட்டு அந்த 8வது வீட்ல இருக்கிற சந்திரன் குறிக்குது. அதே மாரி ராகு. ராகு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 2வது வீட்ல கேது வந்துடுறாரு. ஸோ பண தடைகள் இருந்தாலும் இங்க சுபத்துவ ராகு அவர் குருவோடவோ, இல்ல சுக்கிரனோட கனெக்ஷன் ஆயி இருந்த சமயத்துல இந்த தசை நடந்த சுபத்துவமான ராகு தசை நடக்கும்போது, எதிர்பாராத விதமான ஒரு திடீர் தன வரவு நம்மளுக்கு இண்டிவிஜுவலுக்கு ஆனா கிடைக்கதான் ராகு நெறைய பேர் சொல்றது என்ன, ராகு கனெக்ஷன் ஆயிருச்சுனாலே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு. ஆமா. ராகு கனெக்ட் ஆகும்போது சாதாரண ரூ. 1 கிடைக்கும்போது அத மல்டிப்ளை பண்ணி குடுக்குறாரு. இப்ப நீங்க வந்து லாட்டரி வந்துட்டு நீங்க ரூ. 1 இருந்தா அது பேரு லாட்டரி கிடையாது. அதே வந்து 10,00,00,000, 20,00,00,000ன்றது தான் அத மல்டிப்ளை பண்ணி ம். குடுக்குறது. இந்த ராகுவோட கனெக்ஷன் இப்ப நம்ம 8வது வீடு நான் சுபத்துவம்னு சொல்லியிருந்தாலும், இது ஏதோ ஒரு வகையில் ராகுவோடவோ, இல்ல குருவோட சம்பந்தப்பட்டு இருக்கும்போது, அதுக்கான யோகம் வந்து நம்ம கன்ஃபார்மா இருக்கிற மாரி இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலாக தசா புக்தி நடக்கணும். இது ம், ம். நடக்காம இப்ப அவங்களுக்கு 8ல இருக்கு, சுபத்துவமா இருக்கு. ஆனா அவங்க வாழ்நாள்ல அந்த தசையே வரப்போறது இல்லன்னா, அதுலயே அவங்களுக்கு ஒரு 50% ஆஃப் த சான்ஸ் போயிடுச்சு. ம். மத்தபடி வந்து பார்த்தா புக்தி, அந்தரம்லாம் நடக்கும். அதுல வந்துட்டு 50% தான் சான்ஸ். அந்த நேரத்துல அவங்க வாங்கியிருக்கும்போது, இந்த மாரி ஒரு சான்ஸ் திடீர் அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்க தான் செய்கிறது. 8ல வந்துட்டு நீங்க வந்துட்டு என்னதான் காசு இருந்தாலும், இது வந்து சுபத்துவமான கனெக்ஷன் வந்து 2வது வீட்டுக்கு அதிபதியோ, 9வது வீட்டுக்கு அதிபதியோ, 11வது வீட்டுக்கு அதிபதியோ இத தக்க வைக்கிறது. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா காசு வந்துரும். ஆனா இத தக்க வைக்க மாட்டாங்க. ம். அந்த தக்க வைக்கிறதுக்கு இதோட கனெக்ஷன் இருக்கும்போது, வந்த பணத்த, யோகத்த வந்துட்டு இவங்க சரியான வகையில வந்துட்டு இவங்களால அத காத்துக்க முடியுது. சப்போஸ் இது காத்துக்க முடியலன்னா, அவங்களுடைய மேல தூக்கி கூட்டிட்டு போயிட்டு இந்த அதிர்ஷ்டத்த குடுத்துட்டு, அந்த தசை முடிஞ்சிட்ட பிறகு அந்த அதிர்ஷ்டத்துடைய பலன் என்னன்னா, அந்த மறுபடியும் பழைய நிலைக்கு அத கொண்டு வந்துருது. இது வந்து ஒரு மோசமான ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் நம்ம இப்போ வச்சுக்கலாம். அந்த 8க்கு 2, 9, 11 இந்த 3 பாவங்கள் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, மிகப்பெரிய உயரத்த அடைவாங்க அவங்க. மிகப்பெரிய காசு. ஃபார் ம். எக்ஸாம்பிள் 2,00,000 அடிக்கிறதும், 25,00,00,000 அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ, அப்ப வந்து அந்த ராகுவோட கனெக்ஷன் இருக்கும்போது, அந்த கோடீஸ்லயே வந்துட்டு 25,00,00,000 இல்ல 50,00,00,000 இல்ல ம். 100,00,00,000ன்றது. இதே அது 2ஆம் நிலை யோகம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு 2ஆம் தனம் இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே நம்ம பார்க்கிறது என்ன, யாருக்கு முதல் அடிச்சது தான் பார்க்குறோமே ம். தவிர, 2வது அடிச்சவங்கள யாரையுமே நம்ம பார்க்கிறது கிடையாது. ஸோ, அந்த இடத்துல வந்துட்டு இந்த 2வது அந்த லக் இருக்கும்போது, இப்ப அந்தரம் நடக்கும், இல்ல புக்தி நடக்கும். ஸோ 2ஆம் தர யோகம் அவங்களுக்கு வந்துருது. ஆனா ம். அந்த அந்த யோகம் வந்து மத்த வெளி உலகுக்கு தெரியாத ஒரு யோகமா வந்துருது. பட் யோகம் இருக்கதான் செய்யும். ஆனா இதெல்லாம் கனெக்ட் பண்றது தசாபுத்திகள். தசா புக்தி நடக்கணும். கண்டிப்பா தசா புக்தி இல்லாம இந்த இப்ப 8 எனக்கே ஜாதகத்துல இப்படி இருக்கு. இந்த 2, 7 இந்த 2, 9, 11 இது 3மே கனெக்ஷன் இருந்தாலும், என்னோட தசாபுத்திகள் நடந்தா மட்டுமே தான் இது இது பாசிபிள். ஆக்டிவேட் ஆகுதுதாங்க. இப்ப ம். எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஆக்டிவேட் ஸோ ஆகுற இதெல்லாம் ஃபார்முலாவா இருந்தாலும் இது ஆக்டிவேட் ஆகணும். ஆகணும். அந்த ஆக்டிவேட் ஆகும்போது எல்லா இந்த வாசலும் ஓப்பன் ஆகும்போது தான் உங்களுக்கு அதுக்கான பிராப்தம் அமையுது. இது எல்லாம் இருக்கு. ஆனா டோரே ஓப்பன் ஆகலன்னா, அதோட பிராப்தம் இல்லன்னு தானே அர்த்தம். ஸோ கண்டிப்பாங்க. அதுக்கு இந்த தசா புக்திகள் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு இந்த பிளானட்டும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, ஆ அ விழற திடீர் அதிர்ஷ்டம் வந்துட்டு பெரும் பெரும் கோடிகளில் பொருளும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. இது கோடிகளில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். நீங்க ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, 8ல பிளானட் நெறைய பேருக்கு இருக்க தான் செய்யும். ஆனா அந்த நேரத்துல இதெல்லாம் இந்த ரூல் நம்பர் 1, 2, 3ன்ற மாரி இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணும்போது, உங்களுக்கு அது அந்த அந்த அதிர்ஷ்டத்தோட அளவு வந்து அதிகமாகுது. நீங்க ஒரு 10,000க்கு மேல ஒரு ஜாதகம் பார்த்திருப்பீங்க. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாரி ஜாதகம் கன்ஃபார்ம் உங்களுக்கு தென்பட்டுருக்கும் இல்லையா? ஸோ என்னன்னா அற்புதமா இருக்கு. ஆனா தசாபுத்திகள் வராம விட்டுருச்சே. ஆ அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்ல அ அடிச்சவங்களுடைய ஹாரோஸ்கோப்பையும் பார்த்திருக்கேன். அ, அவர் வந்துட்டு ஒரு 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 வெளிநாட்டுல இருக்கவரு. அ. அவருக்கு திடீர்னு அவருக்கு என்னன்னா கல்யாணம் மட்டும் தான் ஆகல. மத்தபடி என்னன்னா திடீர்னு அவருக்கு அதிர்ஷ்டம் வந்ததுல வந்துட்டு $25,000,000 வந்த சமயத்துல அவர் எதிர்பார்க்காத அவர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் தான் ஆல்ரெடி.
பட் இது வந்ததுனால என்னன்னா கல்யாண வாழ்க்கையை மட்டப்படுத்துச்சு. பட் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு கதவு வந்து திறந்து விட்டுருச்சு. அவர் டிசைட் பண்ணிட்டாரு, இந்த காசால என்ன வந்துட்டு மத்தவங்க கல்யாணம் பண்ணிக்க வேணான்றதுனால அவர் வந்துட்டு அது பண்ணல. சில பேருக்கு என்னன்னா இருக்கும் அந்த இது. அந்த தசையே வரல. பட் புக்தி வரும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்துட்டு இல்ல கண்டிப்பா அந்த புக்தி நடக்கும்போது ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சேர்ந்துரும். பட் ஆனா நீங்க சொல்றது கர்மாக்குள்ளதான் இந்து ஆகுது இல்லைங்களா? ஏன்னா நீங்க என்னதான் ஒரு ஃபார்மாட்டிங் இருந்தாலும் அது அனுபவிக்கிறதுக்கான தசாபுத்தியில் இல்லைன்னா கஷ்டம் தானே. சரி, ஒருத்தருக்கு பிறந்த போதே அவங்க இந்த பாதையில தான் போக போறாங்கன்றது பிறந்த எடுத்த லக்னத்துல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. சோ இந்த வழியா போனீங்கன்னா இந்த வழியா பணம் வரும், இந்த வழியான மக்களை மீட் பண்ண போறாங்க, இவங்களெல்லாம் இவங்க இதெல்லாம் இந்த தொழிலால இவங்க பெருமைப்பட போறாங்க, இல்ல இந்த தொழிலால இவங்க வெறியப்பட போறாங்கன்றது ஒரு எழுதப்படாத விதின்னு வச்சுக்கோங்களேன். சோ பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துதான் சேரும். எழுத இல்லைனாலும் அதை பரிகாரம் பண்ணியோ அதெல்லாம் பண்ண முடியாது. இது வரணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை வந்து சேர்ந்துரும். அதுக்கான ஸ்டாப்பேஜ் கிடையாது. அது சப்போர்ட் பண்றதுக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணிடும். அந்த வரணும்னு இருக்கும்போது அந்த தசா புக்தியும் அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்குமே. அது மாதிரி இருக்கும்போது இந்த திடீர் அதிர்ஷ்டம் அந்த 8வது வீட்டு சம்பந்தம் இல்லாம திடீர் அதிர்ஷ்டம் இல்லை. 8ல வந்துட்டு பழைய மோஸ்டா நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் 8ல இருக்கிற பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு திடீர் அதிர்ஷ்டம். ஒருத்தர் வந்து கீழ்நிலையில இருந்து இன்னொரு நிலையை, அதாவது யூஸ்வலா டிரான்ஸ்ஃபர்மேஷன், 8th house டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒருத்தருடைய நிலையை மாத்துறது. ஒருத்தர் ஒரு 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 நிலையான இருந்த ஒருத்தர் வந்துட்டு அந்த 8வது வீடு வந்து கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது தான் 8வது வீட்டுடைய வலிமை. சோ 8 இல்லாம லாட்ரி யோகம் இல்ல. 5வது வீடு சொல்லுவாங்க. 5வது வீடு வந்துட்டு ஆமா இது மாதிரி மூல நூட்கள் எல்லாம் இருக்கு. பட் இந்த 5வது வீடு என்னன்னா அடிக்ஷன் வந்துடுறாங்க. மோஸ்டா சூதாட்டம், இந்த ஆன்லைன் ரம்மீஸ் இது மாதிரி வந்து விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது 8வது வீட்டை பார்க்கணும். அங்க கிரகத்துவம் இப்படி இருக்குன்றத பார்த்து அவங்க என்ன அடிக்ஷன்ல இருக்காங்களா, என்ன மாதிரி அடிக்ஷன்ல இருக்காங்க, அதுவும் சூதுதான், லாட்ரியும் சூதுதான். பட் நீங்க அந்த அளவுக்குள் கேட்கும்போது 8வது வீடை தான் நாம சொல்ல முடியும். 5வது வீடு வந்துட்டு எல்லா விதமான சூதுவாது, ரேஸ், லாட்ரி, நீங்க ஸ்பெகுலேஷன், நீங்க இது பண்றது எதுனா இன்வெஸ்ட் பண்றதுல அதுல வர ப்ராஃபிட்ஸ் எவ்ரிதிங் எல்லாமே அது வந்துட்டு 5வது வீடை தான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 8ன்னு சொல்லும்போது நிறைய பேர் சொன்னா அசிங்கம், அவமானம், மேல இருந்து கீழே வருது, அசிங்கம் அவமானம் கிடைக்கும். கண்டிப்பா இந்த லைஃபே முடிஞ்சது போகணும் ஆயில்காரங்க இங்கதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த டாட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா புதை. எல்லா வீட்லயும் வந்துட்டு கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு. இப்ப நல்ல வீடு மிகப்பெரிய உதாரணம் இந்த 8ஆம் வீடு சொல்லலாம் இல்லைங்களா? ஆமா, மிகப்பெரிய உதாரணம். இதே வந்து 9வது வீடு வந்து ரொம்ப பாக்கியஸ்தானம். 9வது வீட்லயும் சில கெட்ட விஷயம் இருக்கு. அது என்ன மிகைப்படுத்தி காமிக்கிறது 90% நல்ல விஷயம், 10% கெட்ட விஷயமா தான் இருக்கு. இது 8வது வீடு வந்து பார்க்கும்போது 90% கெட்ட விஷயமாகும், 10% இந்த விகிதாசாரம் தான் மாறுதே தவிர எல்லா இது வந்துட்டு ஒரு ஜாதகம்ன்றது வந்துட்டு ஒரு 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 படையல் போட்டா ஒரு சாப்பாடு மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாமே இருக்கணும். காரமும் இருக்கணும், புளியும் இருக்கணும். அது சரிவிகிதத்துல இருந்தாதான் அது நல்லது. கண்டிப்பா. ஒண்ணு அதிகமானாலும் ஒண்ணு கம்மியானாலும் அது நல்லா இருக்கிறது இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றி மணிகண்டன். அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா இருக்கிற லாட்ரி யோகம்னு சொல்லும்போது அதுல இருக்கிற சூட்சமத்தை கிளியர் கட்டா எடுத்து வச்சீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பா. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காலையில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.